14. மத்திய மாநில உறவுகள். இந்திய அரசியலமைப்பு கட்டமைப்பில் கட்டமைக்கப்பட்டபடி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அனைத்து அதிகாரங்களையும் சட்டமன்றம், நிர்வாக மற்றும் நிதி பிரிக்கிறது. இருப்பினும், மத்திய மற்றும் மாநில சட்டங்களை அமல்படுத்த ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை அரசியலமைப்பு நிறுவியுள்ளதால், நீதித்துறை அதிகாரப் பிரிவு எதுவும் இல்லை. மத்திய அரசும் மாநில அரசுகளும் அந்தந்த துறைகளில் உயர்ந்தவை என்றாலும், கூட்டாட்சி அமைப்பின் திறம்பட செயல்பாட்டிற்கு அவற்றுக்கிடையேயான அதிகபட்ச நல்லிணக்கமும் ஒருங்கிணைப்பும் அவசியம். எனவே, மத்திய அரசும் மாநில அரசுகளும் இடையிலான உறவுகளின் பல்வேறு பரிமாணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விரிவான விதிகள் அரசியலமைப்பில் உள்ளன. மத்திய, மாநில உறவுகளை 3 தலைப்புகளின் கீழ் ஆராயலாம். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவு, நிதி உறவுகள், சட்ட உறவுகள். அரசியலமைப்பின் பகுதி 11இல் உள்ள பிரிவுகள் 245 முதல் 255 வரை மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையிலான சட்டமன்ற உறவுகளை பற்றி கையாள்கின்றன. இவை தவிர, இதே விஷயத்தை கையாளும் வேறு சில பிரிவுகளும் உள்ளன. வேறு எந்த கூட்டாட்சி அரசியலமைப்பையும் போலவே, இந்திய அரசியலமைப்பும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பிரதேசம் மற்றும் சட்டத்தின் பாடங்கள் இரண்டையும் பொறுத்து சட்டமன்ற அதிகாரங்களை பிரிக்கிறது. மேலும், அரசியலமைப்பு மாநிலத் துறையில் பாராளுமன்ற சட்டத்தை கீழ்க்கண்டவாறு வழங்குகிறது. 5 அசாதாரண சூழ்நிலைகள் மற்றும் சில இடங்களில் மாநில சட்டத்தின் மீதான மையத்தின் கட்டுப்பாடு. இவ்வாறு, மத்திய, மாநில சட்டமன்ற உறவுகளில் 4 அம்சங்கள் உள்ளன, அதாவது மத்திய மற்றும் மாநில சட்டங்களின் பிராந்திய அளவு, சட்டமன்ற பொருளின் விநியோகம், மாநிலத் துறையில் பாராளுமன்ற சட்டம் மற்றும் மாநில சட்டத்தின் மீது மையத்தின் கட்டுப்பாடு. 1. மத்திய மற்றும் மாநில சட்டங்களின் பிராந்திய அளவு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட சட்டமன்ற அதிகாரங்களின் பிராந்திய வரம்புகளை அரசியலமைப்பு பின்வருமாறு வரையறுக்கிறது. இந்திய எல்லைக்குள் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் வேறு எந்த பகுதியும் சேர்க்கப்பட்டுள்ளதால், நாடாளுமன்றம் முழு அல்லது எந்த பகுதிக்கும் சட்டங்களை இயற்ற முடியும். ஒரு மாநில சட்டமன்றம் முழு மாநிலத்திற்கோ அல்லது அதன் எந்த பகுதிக்கோ சட்டங்களை இயற்றலாம். மாநிலத்திற்கும் பொருளுக்கும் இடையே போதுமான தொடர்பு இருக்கும்போது தவிர, மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படும் சட்டங்கள் மாநிலத்திற்கு வெளியே பொருந்தாது. பாராளுமன்றம் மட்டுமே கூடுதல் பிராந்திய சட்டத்தை உருவாக்க முடியும். எனவே, பாராளுமன்றத்தின் சட்டங்கள் உலகின் எந்த பகுதியிலும் உள்ள இந்திய குடிமக்களுக்கும் அவர்களின் சொத்துக்களுக்கும் பொருந்தும். இருப்பினும், அரசியலமைப்பு முழுமையான பிராந்தியத்தில் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது.